பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு கிரீன் சில்லி தான் செய்ய போகிறோம். விஜய் டிவியில் விஜய் சேதுபதி கிரீன் சில்லியை பற்றி எப்படி செய்கிறதுன்னு விளக்குனாரு. அதுபடி தான் நம்ம செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். இது கழுவி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை இது சேர்த்துக்கலாம். தயிர், கட்டி தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, கான்பூர் மாவு 2 ஸ்பூனு, மைதா மாவு 2 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புரிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சில்லி போட்டுக்கலாம். கிரீன் சில்லி ரெடி ஆயிடுச்சு, பொரிச்சு வச்சாச்சு. இப்போ லெமன் லேசாக புழிஞ்சு விட்டுக்கலாம். செம்மையாக இருக்கு. பச்சை மிளகா வாசனை, புதினாவோட வாசனை, மல்லித்தலையோட வாசனை அருமையாக வந்திருக்கு. இது மாதிரி நம்ம சாப்பிட்டதே இல்லைங்க, அருமையாக இருக்குங்க. தம்பி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், சரியா? நல்லா இருக்கா? தேங்க்யூ.